சூர்யா, அப்ப திமுகவுடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷனும் அப்படிதான் இருக்க முடியும். அதிமுக தான் எதில் இருக்குன்னா அதுதான் இருக்கும், நடைமுறையும் அதுதான், வேற ஒன்றும் வாய்ப்புகள் இங்கே இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னொன்று அப்படிதான் இருக்கணுங்கிற அவருடைய விருப்பத்தையும் கூட அவர் சொல்றாரு. அதான் நான் சொல்கிறேனே, இப்போ களம் மாறிடுச்சு, அதை பார்ப்பதற்கு நிறைய பேர் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து வரக்கூடிய தேர்தல்கள் தான் சொல்லும். நான் மீண்டும் சொல்கிறேன், கடைசியாக தமிழகத்தில் நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து 3வது பெரிய கட்சி 11% இது ப்ரூவன் ரெக்கார்டு. இது இப்போ எல்லாருமே சொல்லக்கூடியது, எல்லாருமே இங்கே கட்சியிலேயே சில பேர் சொல்கிறாங்க சட்டசபை தேர்தல் வந்தால் இந்த ஓட்டு வருமா இருக்காது அப்படின்றது நிச்சயமாக அப்படி நாங்கள் பார்க்கல. காலமும் மாறிவிட்டது, களமும் மாறிவிட்டதான் பார்க்குறேன். ஒரே ஒரு கருத்து என்னுடையது என்னவென்றால், இப்போ இங்கே வந்து கூட்டணி, அதாவது கூட்டணி ஆட்சி வருமா அடுத்த தேர்தலில் அப்படின்ற பேச்சு அதிகமாக வரும்போது பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்டை மட்டும் அதில் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ 2014-19 தேர்தலில் தனி மெஜாரிட்டியில் வந்திருந்தா கூட எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரையும் கூப்பிட்டு நாங்கள் அமைச்சரவை கொடுத்தோம். இதை விட அதிசயமா இந்திய தேர்தல் வரலாற்றிலே இல்லை அரசியல் வரலாற்றிலே நடக்காத 2 உதாரணங்கள் இப்போ நடக்கிறது நான் சொல்றேன். பீகார்ல தேர்தல் நடக்கும்போது நிதிஷ்குமார் அவர்கள் கட்சி வந்து 40 இடங்கள் தான் ஜெயிச்சாங்க, நாங்கள் 80 இடங்கள் ஜெயிச்சோம். அப்படி இருந்தும் நாங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டுக்காக எங்க கூட்டணியில எங்களோட பாதி இடங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒருத்தரை கிட்டத்தட்ட 3.5-4 ஆண்டுகள் முதல்வராக அமர்த்தி அந்த ஆட்சியை அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மகாராஷ்டிரால எடுத்துக்கோங்க, எங்க கிட்ட 105 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனா இந்த ஏக்நாத் ஷிண்டே அவங்க அணி கிட்ட 36 எம்எல்ஏக்கள், அதாவது 1/3 பங்கு எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அதே அவரை வந்து முதல்வராக உட்கார வைத்து 3 ஆண்டு காலம் அழகு பார்த்திருக்கிறோம். அதனால கூட்டணின்னு ட்ராக் ரெக்கார்டு வரும்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அது வந்து மக்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறோம். 3வது அணியாக நாங்கள் கட்டமைத்த கூட்டணி நிச்சயமாக இன்னும் வலுப்பெறும். இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடியவர்கள் எங்களோடும் வந்து சேரலாம் அப்படின்றதையும் மறுக்க முடியாது. நிச்சயமாக இந்த தேர்தல் களம் கடந்த 50 ஆண்டுகளாக இருந்த தேர்தல் களமாக இருப்ப போவது கிடையாது. அப்படின்ற கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய ஒரு ஆயுதமாக இந்த தேர்தல் அப்ப கொண்டு வருது. 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்து சும்மா சொல்லலாம் ட்ராக் ரெக்கார்டு, நாங்க வந்து இவ்வளவு ட்ராக் ரெக்கார்டை சொல்லி அது நாங்க வந்து ஹானர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்டோட தேர்தல் என்ன சொல்றாங்க. நிச்சயமா மக்கள் அதற்கு வந்து இப்ப கூட்டணி இன்டாக்டா வச்சிருக்கிறது திமுகவுக்கு கூட்டணி ஆட்சி என்பது ஒரு பரப்புரை தான் இந்த தேர்தலில் ஒரு நெருக்கடி உருவாக்கும். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் அது வந்து அந்த கட்சிகள் பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள். அது தேர்தல் சமயத்தில் தலைவர்கள் பேசி முடிவெடுப்பாங்க. அதை விடுங்க, நான் இப்போ வந்து இந்த கால்குலேஷன்ஸ் பத்தி அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் அண்ணன் சியாம் அவர்களும் விரிவா பேசிட்டாங்க. நான் வந்து அண்ணன் பாபு முருகவேல் அவர்கள் சொன்ன சில குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் பதில் சொல்லி நம்பர் 1 வந்து அவர் மிதிவண்டி திட்டம் போற போக்கில் நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாரு. மிதிவண்டி திட்டம் இப்போ வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டு கூட எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய எல்லா மாணவர்களுக்கும் மிதிவண்டி திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 350 கோடி இந்த ஆண்டு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறோம். போன ஆண்டு 300 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். இன்னும் கூடுதலா சொல்றேன், 2020ஆம் ஆண்டு கொடுக்கப்படாத மிதிவண்டியையும் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது 1. 2வது தாலிக்கு தங்க திட்டம் பத்தி சொன்னார். நல்ல வேளையாக அவரே ஒப்புக்கொண்டார். 2019க்கு பிறகு அதை நாங்க கொடுக்கல அப்படின்ட்டு. அதுல இன்னொரு கரெக்ஷன், 2018 இருந்தே கொடுக்கல. கடைசி 4 ஆண்டுகள்ல கொடுக்கப்படாமல் 3,40,000 அப்ளிகேஷன் பெண்டிங்லே கிடந்துச்சு. அந்த திட்டம் வந்து நிறுத்தப்பட்டு 3.5 லட்சம் பேருக்கு அந்த திட்டம் கொடுக்கப்படாமல், அதாவது செயல்பாட்டில் இருந்ததாக இவர்கள் சொல்லப்பட்ட போதே 3.5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படல. அதாவது தகுதி வாய்ந்த 3.5 லட்சம் பேருக்கு. அடுத்தது மினி கிளினிக் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. மினி கிளினிக்ங்கிறது கடைசி நேரத்தில் அவசர கதியாக கொண்டு வந்தாங்க. அதோட கான்ட்ராக்ட் பீரியடே 1 இயர் தான். அந்த 1 இயருக்கு மட்டும்தான் அவங்க வந்து அந்த திட்டத்தையே அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ஜிஓ எடுத்து அண்ணன் படிச்சு பார்த்தா ரொம்ப தெளிவா தெரியும். அதுலயும் குறிப்பா எந்த இடத்துல நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்ணல. இன்னைக்கு வந்து 500 அர்பன் பிரைமரி சுகாதார நிலையங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு திறந்திருக்குன்னா எல்லா இடங்கள்லயும் புது பில்டிங் கட்டி இருக்கிறோம், புது ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. சைதாப்பேட்டையில பாரதி நகர்ல சுடுகாட்டுல ஒரு பகுதி ஆக்குனாங்க. விருகம்பாக்கத்துல வந்து காரியமேடை, அதாவது காரிய மண்டபம்னு சொல்லுவோம்ல, 16ஆம் நாள் காரிய மண்டபம், அந்த மண்டபத்துல வந்து மினி கிளினிக் ஆக்குனாங்க. இப்படி அவசர கதியில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சு தொடங்கினாங்க. அது 1 இயர் கான்ட்ராக்ட் பீரியட்ல. இது 3. 4வது விஷயம், அண்ணன் வந்து சொன்னாங்க பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து மிகச்சிறந்த உதாரணம் வந்து அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. 2018ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 110 விதிகளை ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். நாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை ஒரு 41 கல்லூரியை வந்து அரசு கல்லூரிகளா தரம் உயர்த்த போறோம் அப்படிங்கிறாரு. 2 ஜிஓ போட்டாங்க 2018லயும் 2020லயும். ஒரு ஜிஓல வந்து 14 கல்லூரிகளும் மிச்சம் இருக்கக்கூடிய 27 கல்லூரிகள் 2020லயும் போட்டாங்க. ஆனால் 2020ல போட்ட ஜிஓ ரொம்ப கிளியரா
சொல்லுது, இதற்கான செலவினங்களை அந்த பல்கலைக்கழகமே கொடுக்கணும். அதாவது பல்கலைக்கழகத்திலிருந்து கல்லூரியை விடுவிச்சு அரசு கல்லூரி ஆக்கியாச்சு, ஆனா செலவினங்களை பல்கலைக்கழகம் கொடுக்கும் அப்படின்னு ஜீவோ போட்டாங்க. அந்த இடத்துல நிதி ஒதுக்கீடு அவர்கள் செய்யவில்லை. நிதி ஒதுக்கீடு செய்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்றேன், அந்த மாதிரி போகும்பொழுது ரெண்டு கேட்டகரி இருக்கும். ஒன்னு யுனிவர்சிட்டி அப்ரூவ்டு கோர்ஸ், கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோர்ஸ். கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோர்ஸ் வந்து இது கவர்மெண்ட் காலேஜா மாறிட்ட வாட்டி அதுல எலிஜிபிலிட்டி இருக்கு. ஆனா யுனிவர்சிட்டி அப்ரூவ்டு கோர்ஸ்ல படித்த மாணவர்கள் என்ன எதிர்காலம்னு தெரியாம இருந்தபோது பின் தேதியிட்டு அதையும் அப்ரூவ் பண்ணி கொடுத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா திட்டத்தையும் மூடிட்டு அந்த நிதியெல்லாம் கொண்டு வந்து தான் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடிப்படை கணக்கு தெரிந்த எல்லாருக்குமே தெரியும், மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஆண்டொன்றுக்கு ஆகக்கூடிய செலவு 14,000 கோடி. இவர்களுடைய சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த அம்மையார் சரோஜா அவர்கள் கடைசி 10 ஆண்டுகள்ல நாங்க திருமண உதவி திட்டம்னு கொடுத்ததே மொத்தம் 4,000 கோடி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க தாலிக்கு தங்கம் திட்டம்னு கொடுத்தது 700 கோடி தான் ஆண்டுக்கு. அதோடு ஒப்பிடும் பொழுது 14,000 கோடி எங்க இருக்கு, 700 கோடி 4,000 கோடி எங்க இருக்கு 10 ஆண்டுகள்ல அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது.